பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of the Day. And today is 24th February 2026, Tuesday. Hallelujah. செவ்வாய்க்கிழமை. நல்லா இருக்கீங்களா? சரீரம் பலகீனமானது, ஆனால் ஆண்டவருடைய ஆவிய உற்சாகமானது. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தாங்கி அவருக்கு மகிமையாக வாழ்வதற்கு உதவி செய்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, தொடர்ந்து நாம் ஆண்டோடைய வார்த்தையை பார்க்க போறோம். இன்றைக்கு நாம் மார்க் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு, நினைவு கூறுவதற்கு ஆயத்தம் செய்கிறாரு. எல்லாம் ஆயத்தம் பண்ணி எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அங்க கிரேப் ஜூஸ், ஒயின், பிறகு பிரெட், அப்பம் இவெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் அடையாளத்துக்காக, பாஸ்கா பண்டிகையுடைய அடையாளத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒயின், அந்த கிரேப் ஜூஸ் இயேசுவின் அந்த ஆடு பலியிட்டப்பட்டதுன்னு அதுக்கு அடையாளமாகவும், அந்த அப்பம் அங்கு பாஸ்கா பண்டிகை அன்று ஆண்டவர் புளிப்பில்லாத அப்பம் செய்து சாப்பிடுங்க என்று சொன்னாரு. அவங்க அந்த விடுதலை பெறுவதற்காக எகிப்து நாட்டில் இருக்கும்போது. ஆகவே யூதர்கள் அந்த பண்டிகையை அந்த நினைவு கூறும் வகையிலே இப்படியாக அவர்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய சீஷர்களோடு இயேசுசாமி உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவர் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமா என்று சொல்வதை விட நடக்க போறது சொல்றாரு பாருங்க. எப்படி நடக்க போகுதுன்னு பாப்புங்களா? அது மார்க் 14:18. மார்க் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். Now as they sat and had, Jesus said, "Surely say to you, one of you who is with me will betray me." அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, "என்னுடன் புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" என்றார். நம்மோடு சேர்ந்து சாப்பிடுகிற ஒருவன், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். நல்லா இருக்கு இல்லைங்க கேட்கறதுக்கு? சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் தனக்கு பிறகு கடவுளுடைய சித்தத்தை, இந்த ஊழியத்தை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 12 பேர்களில் ஒருவன், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் பாருங்களேன். அதை நினைத்து பார்ப்பதற்கே உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லாட்டி உங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒருவர்களே உங்களை காட்டி கொடுக்கிறது என்றால் என்ன அருமையானவர்களே. இங்க யூதாஸ் என்ன காட்டி கொடுத்தான்? நீங்கள் கேட்கிற இயேசு இவர்தான். இதுக்கு என்னங்க காட்டி கொடுக்கணும்? ஏனென்றால் காரணம் என்ன நினைக்கிறீங்க? சரியான நபரை கைது செய்ய வேண்டும். நான் அன்னைக்கு கூட சொன்ன, அந்த காலத்துல எல்லாரும் தாடி வைத்து முடியெல்லாம் நீட்டமா இருக்கும், ஒரே மாதிரி உடைகளை அணிந்திருப்பார்கள். ஆகவே ஒரே மாதிரி இருக்கிறதுனாலே தவறானவர்களை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. சரியானவரை, அந்த இயேசுநாதரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் கூட இருக்கிறவன ஒருவனையே என்ன செய்யறாங்க? பயன்படுத்துகிறார்கள். சாத்தான் எப்படி செய்யலாம் பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் ஒரு சபையா இருக்கட்டும், குடும்பத்தையா இருக்கட்டும், அதை அழிக்க வேண்டும், கெடுக்க வேண்டும், பிரிக்க வேண்டும். டிஸ்ட்ராய் ஆர் செப்பரேஷன்ஸ், எனிதிங். ஏதாவது நடக்குன்னா அதுல இருக்கிற ஒரு ஆளை சாத்தான் பயன்படுத்துவான். அதுல பலகீனமாக யாரு? ஆமா, அவங்க அதுல சிந்தனைகள் வேற ஒரு சிந்தனையில இருக்கிறவங்க யாரு? இப்படிப்பட்டவர்களே என்ன செய்வான்? சாத்தான் திசை திருப்பி விரோதத்தை கொண்டு வருவான். நல்லா கவனிச்சு கேளுங்க, கவனிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. குடும்பமா இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும், கவனிச்சீங்கன்னா இப்படித்தான் உங்களில் ஒருவர் தான் அதை செய்வார். வேற யாரும் செய்ய வருதில்லை, வெளியிருந்தெல்லாம் வர்றதெல்லாம் இல்லை, உங்களில் ஒருவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நிச்சயமா வேதனையா தான் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்.
இந்த காட்டி கொடுப்பான் என்பதை அவன் ஒன்றும் நாம் என்ன நினைக்கிறோம், யோதேசன் நினைச்சிருப்பாரு, இவர் தான் இயேசு, நீங்க கேட்கிற இயேசு அது இவர் தான். ஒருவேளை காட்டி கொடுத்தா இவர் தான் இயேசுன்னு நம்ம சொன்னா இவர் ஏதாவது பெரிய காரியங்களை செய்வாரு, ஒரு ஒரு அவனுடைய எதிர்பார்ப்பு வேற இருந்திருக்கலாம் என்று நான் ஒருவேளை யோசிக்கிறேன். அவனுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்திருக்கலாம். ஆண்டவரிடத்திலிருந்து அவன் எதிர்பார்த்தது வேறையா இருந்திருக்கலாம். ஆகவே அவன் அந்த எதிர்பார்ப்புக்கு இப்படி செய்தால் ஏதாவது நடக்கும் என்று அவன் நினைத்திருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் அவன் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற இயேசுநாதர் வரவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள, உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல, ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றத்தான் அவர் வந்தார். ஆகவே அந்த திட்டத்துக்கு நீங்களும் நானும் ஒத்துழைக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். We have to, cooperate. We have to surrender ourselves for the will of God, for the plan of God. We are called to build the kingdom of God. Hallelujah. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. தொடர்ந்து உங்க பிள்ளைகளோடு பேசுங்க, பலப்படுத்துங்க. அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யுங்க. ஆவியானவரே, ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் இதிலிருந்து காலங்களிலே நடப்பதாக. துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவும். ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, எப்படி உங்களுடைய நெந்து காலம் போயிட்டு இருக்கிறது? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசி உங்களை நடத்துவார். டேக் கேர் and God bless.